காக்கா மேய்க்கிறதுக்கு லண்டன்ல 40 லட்சம் ரூபாய் சம்பளம், அதுவும் கவர்மெண்ட் வேலை. இதுதான் டவர் ஆஃப் லண்டன். இதுக்குள்ளதான் நம்மளோட கோஹினூர் வைரம் இருக்கு. நீங்க வைரத்தை பாக்குறீங்களோ இல்லையோ, இந்த டவருக்கு போனா நிறைய காக்காக்களை பார்க்க முடியும். 17ஆம் நூற்றாண்டுல இங்க இருக்க மக்கள் என்ன நம்பியிருக்காங்கன்னா, இந்த காக்காக்கெல்லாம் இந்த கோட்டையை விட்டு வெளியே போச்சுன்னா இந்த கோட்டையும் சரி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமும் அழிஞ்சு போயிரும் நம்பியிருக்காங்க. அதனால அப்ப இருந்த ராஜா சார்ல்ஸ் II ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. அதாவது இந்த கோட்டையில குறைஞ்சது 6 காக்கா எப்பயுமே இருக்கணும்னு சொல்லிட்டு 400 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 2ஆம் உலக போர் நடக்கும்போது ஒரே ஒரு காக்கா மட்டும் தான் இருந்திருக்கு. அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் இதனால போர்ல தோத்துருவான்னு சொல்லிட்டு அவசரமா 5 காக்காவை கொண்டு வந்து வச்சிருக்காரு. காக்காயா பிறந்தாலும் லண்டன்ல பிறந்தா அதுக்கு எவ்வளவு மவுசுன்னு இங்கதான் தெரிஞ்சது. இந்த ஒவ்வொரு காக்காக்கும் பேர் இருக்கு. ஆர்மியில வேலை செய்யற மாதிரி இதுக்கு ஐடியும் இருக்கு. மிலிட்டரியில தப்பு பண்ணா எப்படி டிஸ்மிஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த காக்காக்களும் ஒழுங்கா நடந்துக்கலனா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த காக்காக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மெனு இருக்கு. ஒரு நாளைக்கு 170 கிராம் பச்சை கறி சாப்பிடும். அது சிக்கன், மட்டன், பீஃப், போர்க் எது வேணா இருக்கலாம். அது போக ரத்தத்துல ஊற வச்ச பிஸ்கட், வாரத்துக்கு ஒரு வாட்டி அவிச்ச முட்டை, அது போக ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலையும் பிரெட்டும் தருவாங்க. ஆனா அந்த காக்கா எல்லாம் பறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதோட ரெக்கையை வெட்டிடுவாங்க. இந்த காக்காக்கெல்லாம் கரெக்டா சாப்பாடு போட்டு எங்கேயும் பறந்து போகாம மெடிக்கலி ஃபிட்டா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு தான் ரேவன் மாஸ்டர்னு சொல்லிட்டு 40 லட்சம் ரூபாய் சம்பளம், கவர்மெண்ட் ஜாப், இந்த கோட்டைக்குள்ளேயே 2 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்டும் தராங்க. ஆனா சும்மாலாம் இந்த வேலைக்கு நீங்க சேர்ந்துட முடியாது. இந்த வேலைக்கு சேரணும்னா நீங்க பிரிட்டிஷ் ஆர்மில 22 வருஷம் வேலை செஞ்சிருக்கணும். அதுவும் ஹையஸ்ட் ரேங்க்ல உங்க மேல எந்த கம்ப்ளைண்டும் இல்லாம இருந்திருக்கணும். அது போக இந்த கோட்டையில கொஞ்சம் வருஷம் வேலை செஞ்சிருக்கணும். அது போக இப்ப இருக்க ரேவன் மாஸ்டர் கூட சேர்ந்து இந்த காக்கால என்ன சாப்பிடும், இந்த காக்காயை எப்படி பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்க அப்ரெண்டிஸா வேலை செய்யணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சு தான் இந்த வேலையை கொடுப்பாங்க. என்னதான் இந்த காக்காக்கெல்லாம் ராஜ மரியாதை இருந்தாலும் அதனால சுதந்திரமா பறந்து திரிஞ்சு அதோட வாழ்க்கையை வாழ முடியலன்னு நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு.